ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது மகனைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டான். காரணம், அவன் மகன் சோம்பேறியும் கவனக்குறைவானவனுமாயிருந்தான். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். கிராமத்தில் அங்கும் இங்கும் மட்டும் சுத்திக் கொண்டே நாள் முழுவதும் வீணாக்குவான். ஒரு நாள் அந்த மனிதன் மகனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தான். அவனை அழைத்து அருகில் உட்கார வைத்தான். மகனே, அலமாரிக்குள் ஒரு கடிகாரம் இருக்கிறது, அதை கொண்டு வா என்று மெதுவாகச் சொன்னான். மகன் அலமாரியை திறந்து கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த கடிகாரத்தை பார்த்த அப்பா, இப்போது இந்த கடிகாரத்தை மார்க்கெட்டிற்கு எடுத்துச் செல். யாரையெல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களிடம் இது எவ்வளவு விலை வரும் என்று கேள் என்றான். மகன் தலையாட்டி கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு மார்க்கெட்டிற்குச் சென்றான். பலருக்கும் கடிகாரத்தை காட்டினான். ஒருவர் 500 ரூபாய் என்றார், இன்னொருவர் 1000 என்றார், வேறொருவர் 800 என்றார். அனைவரும் வேறு வேறு விலையே சொன்னார்கள். சிலர் ஒரே விலையைச் சொன்னாலும் ஒருவருக்கும் ஒரே கருத்து இல்லை. வீட்டிற்கு திரும்பிய மகன், அப்பா, அனைவரும் வேறு வேறு விலையே சொன்னார்கள். சிலர் 500, சிலர் 800, சிலர் 1000 என்றார்கள் என்றான். அப்பா மெதுவாக சிரித்து, சரி, கடிகாரத்தை மீண்டும் அலமாரியில் வை என்றார். அடுத்த நாள் மீண்டும் அப்பா மகனை அழைத்தார். மீண்டும் அதே கடிகாரத்தை கொண்டு வரச் சொன்னார். மகன் கொண்டு வந்தான். அப்பா சொன்னார், இப்போது மீண்டும் மார்க்கெட்டிற்கு போ. இந்த முறை கடிகாரத்தின் விலையை கேட்க வேண்டாம். இதன் உள்ளே இருக்கும் நேரத்துக்கு எவ்வளவு விலை என்று கேள். மகனுக்கு புரியவில்லை. ஆனாலும் கட்டாயம் கேட்டதற்காக போனான். அவன் மக்கள் அனைவரிடமும் இந்த கடிகாரத்துக்குள்ள இருக்கும் நேரத்துக்கு எவ்வளவு விலை என்று கேட்டான். மக்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். என்ன முட்டாள் கேள்வி இது என்று சிலர் கூறினார்கள். மகன் மனமுடைந்தான். இறுதியாக ஒரு சிறிய கடையில் ஒரு மூதாட்ட வாட்ச் ரிப்பேரர் இருந்தார். அவனும் அதே கேள்வியை கேட்டான். மூதவர் தன் வேலையை நிறுத்தி மெதுவாக புன்னகைத்து அவனை பார்த்தார். அவன் கேள்வியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்தார். அவர் மெதுவாகச் சொன்னார், மகனே, நேரத்துக்கு விலை போட முடியாது. கோடி ரூபாய் இருந்தாலும் கடந்த ஒரு வினாடியையும் மீண்டும் வாங்க முடியாது. அதனாலதான் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். மகன் கவனமாக கேட்டான். மூதவர் தொடர்ந்தார், நேரத்திற்கு ஒரு கெட்ட அம்சமும் உண்டு, நல்ல அம்சமும் உண்டு. கெட்டது அது ஓடிப்போகிறது. நல்லது அதை எப்படி பயன்படுத்துவது என்று நீயே தீர்மானிக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தினமும் 24 மணி நேரம்தான். பணக்காரருக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் என்ன, அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில். மகனின் மனதில் ஏதோ மாறியது. வீட்டிற்கு விரைந்து சென்று எல்லாவற்றையும் அப்பாவிடம் சொன்னான். அப்பா மகிழ்ச்சியுடன் அவன் தோளில் கை வைத்தார். அந்த நாளிலிருந்து மகன் முழுமையாக மாறிவிட்டான். கடினமாக உழைக்கத் தொடங்கினான். நேரத்தை மதித்து பயன்படுத்தத் தொடங்கினான். நாள் முழுவதும் சுத்திக்கொண்டு நேரத்தை வீணாக்குவதை நிறுத்தினான். ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு மதிப்புடையது என்பதை புரிந்து கொண்டான். சிநேகிதர்களே, நேரம் எல்லோருக்கும் இலவசம். ஆனால் அது மதிப்பில்லாதது அல்ல, மதிப்பிட முடியாதது. நேரத்தை வாங்க முடியாது, ஆனால் அதை பயன்படுத்தலாம். நேரத்தை சேமிக்க முடியாது, ஆனால் அதை செலவிடலாம். ஒரு முறை அது போனால் மீண்டும் திரும்ப கிடைக்காது. வசனம் சொல்கிறது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். ஆகவே உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். ஆமேன்.